இப்படி ஒரு சிறப்பான நாளில் இப்படி ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வை நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கின்ற இயக்குனர் பாலகிருஷ்ணன் சார் அவர்களுக்கு நம்ம எல்லாம் கை தட்டுவோம். ஏன்னா ஒரு விஷயத்தை, ஒரு சிறந்த விஷயத்தை இப்படி எல்லாராலையும் செய்ய முடியறதில்ல. அதற்கு உதவி செய்த அத்தனை பேருக்கும் நம்ம ஒரு தடவை திரும்ப கை தட்டுறோம். ஏன்னா நல்ல விஷயங்களுக்கு துணை நிற்கிறது இருக்கிறீங்களா, அதுக்கு அது வந்து இறைவனுக்கு கூட இருக்கிற மாதிரி. அது எல்லாராலையும் முடியறது கிடையாது. இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு வையத்துள் வாழ்வாங்க வாழ்பவன் வானோரையும் தெய்வத்தில் வைக்கப்படுகிறான். வாழும்போதே ஒருத்தவன் பூமியில் கடவுள் மாதிரி வாழ்ந்துட்டான்னா பூமியிலே அவன் இறைவனாக வாழ்கிறான்னு தான் அர்த்தம். அதுக்கு ஒரு மாபெரும் உதாரணம் தான் ஐயா காமராஜர் அவர்கள். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. எனக்கு இந்த படத்தை பார்க்கும்போது திருவிளையாடலில் கடவுள்கள் வந்து ஒவ்வொரு அற்புதங்களை பண்ணிக்கிட்டே இருப்பாங்கல்ல, ஒவ்வொரு அற்புதமும் அற்புதமாகவே இருந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் எப்படி உங்களால் நிகழ்த்த முடியுதுன்னா அவங்க கடவுள்கள். அப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு கடவுள் செய்கிற மாதிரியே செஞ்சுட்டு போகிறது தான் காமராஜனுடைய ஒவ்வொரு விஷயமாக நான் பார்க்குறேன் நான். ஏன்னா ஒரு மனிதனாக பிறந்தவன் எப்படி அடுத்தவர்களுக்காகவே அவர் யோசிச்சிருக்க முடியும் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு நம்மளுக்கெல்லாம் உதாரணமாக இருக்குது. அதாவது ஐன்ஸ்டைன் உலகத்தினுடைய விஞ்ஞானிகளுக்கெல்லாம் விஞ்ஞானியாக கருதப்படுகிறார். அவர் அவருடைய வாழ்க்கை வரலாறு புத்தகத்தை நான் படிக்கும்போது அவருடைய அறையில் வந்து காந்தி படத்தை வச்சுருக்காரு. காந்தியினுடைய படத்தை வச்சுருக்காரு. அதுக்கு காரணம் அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து காந்தியை பற்றி நியூஸ் கேள்விப்பட்டுக்கிட்டே இருந்தேன், நிறைய அவரை பற்றி செய்தி கேட்டுக்கிட்டே இருந்தேன். எப்படி ஒரு மனிதனாக பிறந்தவன் இப்படி எப்படி வாழ முடியும்னு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அதனால தான் ஒரு ஃபோட்டோ வச்சுக்கிட்டுருக்கேன்னாரு. அப்படி நம்மளும் காமராஜர் ஃபோட்டோ வச்சுக்கலாம். எப்படி இப்படி ஒரு மனுஷன் வாழ்ந்தார் அப்படின்ட்டு, அதுவும் நமக்காக. அதாவது நீங்கள் மெரினா பீச்சுக்கு போயிருந்தீங்கன்னா எவ்வளோ சிலைகள் இருக்குங்க. அதாவது லண்டன் போனீங்கன்னா கார்ல் மார்க்ஸ் சிலை, உலகத்தினுடைய அதிக மக்கள் பார்க்கின்ற சிலை கார்ல் மார்க்ஸ் சிலை தான். அதாவது ரெண்டு அந்த 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 இடுகாட்டில் ஒரு பக்கம் ஃபுல்லாக ராஜாக்கள் கல்லறை, இன்னொரு பக்கம் ராஜாக்கள் இல்லாதவர்கள் கல்லறை. ராஜாக்கள் இல்லாத கல்லறையில தான் கார்ல் மார்க்ஸனுடைய இது இருக்குது. அது உலகம் அதிக மக்கள் அதை தான் வந்து பார்க்குறான். அதே போல் சைனாவை உருவாக்கிய மாவோ, ஹோஸ்மின் வியட்நாமை உருவாக்கிய ஹோஸ்மின், அமெரிக்காவை உருவாகிய பெஞ்சமின் பிராங்க்லின், இப்படி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொன்றை உண்டாக்குறாங்க. அப்படி நம்மை உருவாக்கியவர் காமராஜர் தான், தமிழ்நாடை உருவாக்கியவர் காமராஜர் தான். அதாவது என்னன்னா நம்ம வந்து சிறந்த விஷயத்தை ஏன் இப்படி வந்து மறந்து வெளியில் போனோம் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. புது புது விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்கும், விஞ்ஞான வளர்ச்சிகள் வந்துக்கிட்டே இருக்கும். இன்னும் சினிமா வரும், ஏஐ வரும், எது வேணாலும் வரும். இப்போ கூட இல்லை நிறையா ஷாட் ஏஐயில் வர்றது தான். ஆனால் நம்ம ஏன் பழமைகளை மறந்தோம்? ஐயா சார் வந்து ஒரு ஷாட், இதில் ஒரு காட்சியை மிஸ் பண்ணிட்டார் அவருடைய படத்தில். ஒரு பையன் கண்ணு தெரியாத, கண்ணு வந்து அவனுக்கு பிரச்சனையாக இருக்கும். காமராஜர் படத்தில் ஐயா எடுத்தது தான். கண்ணு வந்து 5 நாள் அவனுக்கு போயிடும்ன்றார். ஒரு அதிகாரி வந்து அதுக்கு வந்து ப்ராசஸ்லாம் நிறையா இருக்கும், வந்து 10 நாளில் கண்ணு போய்டும்னு வருவான், 15 நாளில் ப்ராசஸ் ஆகுன்றார். காமராஜர் கூப்பிட்டியோ, ஏன்னா 10 நாளில் அவனுக்கு கண்ணு போய்டும்ன்ற, 15 நாளில் நீ ப்ராசஸ் போட்டு தர அப்படின்றாரு. இல்லை சார் அதுதான் வந்து அந்த ரூல்ஸ்லாம் இருக்குது. என்னையா ரூல்ஸு அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லுவாருங்க. நீங்கள் நீராறுங்கடல் கொடுத்த ஜனகணமனெல்லாம் பாடுங்க, பாடும்போது ஏஞ்சி ஸ்டடியாக தான் நிற்பீங்க. ரூல்ஸ் அது மரபு. அப்போ ஒருத்தன் தண்ணியில் அடிச்சுட்டு போயிட்டான்னா, போயிட்டுருக்கான்னா, நீ வந்து ஜனகணமன பாடுறாங்கன்னு நேராக நிற்பி அவனை போய் காப்பாற்றுவியா? அப்போ மரபை மீறணும்னுவார். ஒரு மனிதனுக்கு ஆபத்து என்கும்போது நீங்கள் எந்த மரபை வேணாலும் மீறலாம். அதுதான் காமராஜர். எல்லாத்துக்கும் ரூல்ஸை பார்த்துட்டு உட்காந்துடக்கூடாது. ஒரு உதவின்னா அதுக்கு என்ன, அந்த உதவி பண்ணாமல் இருக்கிறதுக்கு எதுக்கு ரூல்ஸு? அப்படி மாபெரும் சிறந்த விஷயங்களை எல்லாம் நம்மக்கிட்ட பதிவு பண்ணிட்டு போயிருக்காரு. பாலகிருஷ்ணன் சாரை பற்றி இன்னும் சொல்லணும்னா, பிச்சை புகினும், பிச்சை எடுத்துட்டாவது அதிவீர ராம பாண்டியன் சொல்லுவான்ல, பிச்சை எடுத்தாவது படிக்க வச்சிருங்கடான்ட்டு. அப்படி இந்த படத்தை எத்தனை பேர்கிட்ட போயிட்டு அவர் கேட்டு இந்த படத்தை பதிவு பண்ணணும்னு சொல்லிட்டு, ஏன்னா
எனக்காக நான் கேட்குறத விட இன்னும் நான் பண்ணிடணும், சிறந்ததை பதிவு பண்ணிடணும், இந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது. எல்லாம் ஒரு 10 தடவை இந்த படத்தை பார்த்து அழுதுருக்கேங்க நான். ஏன்னா இப்படி ஒரு மனிதனா, அதாவது மலரிசை மேய்னான், அதாவது எப்படி ஒரு மேன்மையான மனிதனாக நம்ம ஆகிறது அப்படின்றதுக்கு இந்த ஒரு படம் போதுங்க. ஒரு மனிதன் இந்த படத்தை ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை பார்த்தான்னா அவன் மேன்மையான மனிதனாக ஆகிவிடுவான். இப்படி தாண்டா நம்ம வாழணும், இதாண்டா வாழ்க்கை அப்படின்ட்டு. இன்னொன்று, இந்த படம் எல்லா அரசியல்வாதிகளுக்கும் மிகப்பெரிய புத்தகம். இது எல்லா அரசியல்வாதிக்கும் ஒரு புத்தகம். குறிப்பாக இப்போ விஜய் வந்து மிக சிறந்த முறையில் ஒரு சிஎம்மாக இங்கே இருக்கிறாரு. முக்கியமாக இந்த படத்தை அவர் பார்க்கணும். நிச்சயமாக விஜய் இந்த படத்தை பார்க்கணும். விஜயினுடைய மந்திரிகள் பார்க்கணும், பார்த்துருப்பாங்க. ஆனால் இந்த நேரத்தில் அவங்க பார்க்கணும் இந்த படத்தை. அடுத்தது, விஜய்லாம் வந்து நம்ம ஐயா சந்தோஷம் ஐயா வந்திருக்காங்க. அதே போல் விஐடி ஓனர் ஐயா விஸ்வநாதன் ஐயா, இவங்களெல்லாம் சந்திக்கணும். ஏன்னா நான்லாம் வந்து விஐடியினுடைய அந்த நிறுவனரை பார்த்து ஆச்சரியப்படுறேன். என்னென்னா, அரசியல்வாதியாக இருப்பாங்கங்க, ஆனால் அவங்க வயசான வரைக்கும் அரசியல்வாதியாகவே இருந்து நம்மளுக்கு துன்பத்தை ஏற்படுத்துவாங்க. அவங்க அந்த பதவியிலேருந்து போக மாட்டாங்க. ஆனால் ஒரு அரசியல்வாதியாக இருந்தால் திடீர்னு பார்த்தா இந்தியாவினுடைய மிகச்சிறந்த ஒரு கல்வி நிறுவனத்தை உண்டாக்கிட்டாருங்க. இன்னைக்கு வந்து விஐடின்றது இந்தியாவினுடைய மிகச்சிறந்த ஒரு கல்வி நிறுவனம். அப்போ அவரெல்லாம் அவங்க சந்திக்கணும். ஒரு கல்வி சம்பந்தமான ஒரு விஷயத்தை முடிவு பண்ணும்போது விஜயோ நம்ம தம்பி ராஜ்மோகன் அமைச்சரோ அவரெல்லாம் சந்திக்கணும். அப்படி சந்தித்தால்தான் அதாவது இன்னும் மேன்மையான விஷயங்கள் அவங்களுக்கு புலப்படும் அப்படின்னு என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அப்புறம் இதே போல் படங்கள், அடுத்த திருக்குறள் வந்து நான் நடிச்சிருந்தேன். இந்த படத்தில் ஒரு பொண்ணு வந்து அந்த நீதி சொல்லிச்சு. அது ஒன்றும் இல்லை, அருமையான இது. ஆனால் அமெரிக்காவில் போய் அதை திரையிட்டாருங்க. அங்கே எல்லாம் கொலாப்ஸு, குடும்ப கொலாப்ஸ் அங்கே நிறையா. அங்கே போய் இந்த படத்தை திரையிட்டது வந்து ரொம்ப அருமையான விஷயம். ஏன்னு கேட்டால், ஓஷோ வந்து தான் இந்த கட்டுமானங்களை உடைப்பதில் ஓஷோ ரொம்ப முக்கியமானவர். ஓஷோ என்ன பண்ணிட்டாரு, அவருடைய இடம் புனே. அவர் வந்து அமெரிக்காவில் போய் இந்த விஷயத்தை இது பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அமெரிக்காக்காரெலாம் விரட்டி விட்டான். நாங்களே இந்த பிரச்சனையில் தான் எல்லாம் குடும்ப அமைப்பே உடஞ்சி போய் கிடக்கிறோம், திரும்பி நீ வேறையான்ட்டு திரும்பி புனேவில் வந்து தான் அவர் இருந்தார். அங்கே சொன்னார், எல்லா புரட்சிகளையும் சொந்த மண்ணில் தான் பண்ண முடியும்னாரு. ஆனால் அமெரிக்காவிலே போய் இந்த புரட்சியை பண்ணிட்டு வந்திருக்கார் சாரு. என்னை வாழ்த்துக்கள். ஏன்னா திருக்குறள் என்பது அது வந்து சாதாரண புத்தகம் அல்ல. அது மதங்களை மீறி, மனிதர்கள் மீறி, உயிர்களை மீறி உலகுக்கு கொடுக்கப்பட்ட கொடை. அது திருக்குறள். அதனுடைய அந்த பணியில் சார் இருக்கிறாரு. அந்த பணிக்கு இவ்வளோ பேர் நீங்கள் மீண்டும் மீண்டும் உதவி பண்ணுவீங்க. ஏன்னா நீங்கள் சிறந்ததுக்கு உதவி பண்ணுற மாபெரும் கடவுளுக்கு துணை இருக்கிற மாதிரி இருக்கிறீங்க. அந்த பணியும் இன்னும் சிறப்பாக சார் செய்து முடிப்பார். இந்த காமராஜர் படம் போல் அதுவும் மக்களுக்கு மாபெரும் பாடமாக இருக்கும் என்பதை கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது கேமராமேன், அடுத்து நம்ம இதில் நடித்தவர்கள், அடுத்தது இன்னும் அதில் டெக்னீஷியன்ஸு, அடுத்து மற்ற துறையில் இருந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.